வணக்கம். மீண்டும் ஒரு பதிவுல உங்களை நான் மீட் பண்றதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் வந்து இப்ப வரைக்கும் நான் 2 ஃபார்முலாஸ், அதாவது 3 விதமான மார்க்கெட்டை பத்தி நான் அப்ரோச் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் என்னோட வீடியோ பதிவுல இருக்கும், நீங்க பாத்துக்குங்க. முன்னாடி போட்டிருப்பேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது மேக்ஸ் ஃபார்முலா மூலயமா எப்படி மேக்ஸ் ரன் ஆகுது, அதாவது மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் எப்படி ரன் ஆகுது. பட் இதே வந்து இன்னொரு ஃபார்முலா அதுல இருக்கு. இதுல பொசிஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இதை மேக்சிமம் நீங்க வந்து ஸ்டாக்குக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து பொருத்தமானதா இருக்கும். இதுக்கு தேவையானது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஒரு ஃபார்முலா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பட் தெரியாதவங்களுக்கு இது உண்டான ஃபார்முலாவும் நான் உள்ள வச்சிருக்கேங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்ப காமிக்கிறேன், பார்க்கலாங்க வாங்க. இது லாஸ்டா முடிஞ்சிருக்கிற மார்க்கெட்டோடைய இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ், OHLC அப்படின்னு சொல்லுவேன் ஷார்ட்டா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த எடுத்து நான் வச்சிருக்கிற ஃபார்முலால அப்ளை பண்ணா போதுமானதுங்க. பாருங்க, 25,108.55 ஓப்பன், அதே போல ஹை வந்து 25,144.60, லோ 25,061.10, 25,070.20. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த பிவோட் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட்டுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிவோட்டுங்கிறது சென்டர் பாயிண்ட். அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட், தேர்டு வந்திருக்குங்க. இதுக்கு சப்போர்ட் இங்க 3 வேலை வந்திருக்குங்க. அவ்வளவுதான். இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 5 மினிட்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய தொலைவு ரொம்ப குறைவா இருக்குங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. 25,096ங்கிறது பிவோட்டுங்க. இது எப்பவுமே டார்க் கலர்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பிளாக் கலர்ல உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 25,048 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு போட்டிருக்கு. ரெண்டாவது சப்போர்ட் 25,012ங்க. மூணாவது சப்போர்ட் 24,964. ஸோ அதுக்கு கீழேயும் மார்க்கெட் போயிருக்குங்க. இந்த எக்ஸல் சீட்டு தான் கொடுத்துட்டா இதுக்கு கீழே போகக்கூடாதுங்கிறது ரூல்ல எதுவும் இல்லைங்க. மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், பார்த்துக்குங்க. 25,131ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட வேண்டியதுல அவ்வளவு தூரம் இன்னைக்கு போகல. இதை போட்டுட்டுங்க நீங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு 5 மினிட்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கரெக்டா கொடுக்கும். இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டாவே எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டேட்டா படி வந்து மார்க்கெட்டு இமீடியட்டா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து கீழே விழுகுது. இதை பிரேக் பண்ண முடியல. அங்கிருந்து செகண்ட் சப்போர்ட்டுக்கு வருது. செகண்ட் சப்போர்ட்ல இருந்தும் க்ளோசிங் பாத்தீங்கன்னா தெரியும் 13 மேல வச்சிருக்காங்க. ஆனா இதுல அங்கிருந்து எகைன் கீழே விழுந்திருக்காங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். 10.15 டோட்டல் மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நான் ஆப்ஷன் பிரீமியத்திலையும் காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வேல்யூ எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் வேல்யூ 25,070, 25,100ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கலாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிச்சதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 25,100, 25,100க்கு
25,100 15 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய இது ஆப்ஷனுடைய பிரீமியத்துக்கும் இதே தாங்க. ஓப்பன் ஹை, அதாவது பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய முன்னாடி வீடியோலயே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. நான் இப்பவும் விளக்கம் நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 25,100ன்னு மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடியது கால் தான் எடுக்க போறோங்க. அந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 25,100 காலுங்கிறது 126.90 காசுங்க. இதுக்கு ஈக்குவலா இருக்கிற பிரீமியம் அப்படிங்கிறது 25,100ல 15 மினிட்ஸ்ல இந்த ஈக்குவல் பிரீமியமா இருக்கிறதுனால இந்த பிரீமியத்தை நான் எடுத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கணுங்க. எப்பவுமே அந்த ஈக்குவல் பிரீமியம் இல்லை அப்படின்னா உங்களால இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். பார்த்துக்கோங்க. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ரூல்ங்க. நான் சொல்லித்தர ஒரு தனியா ரூல்ஸ்க்குன்னு தனியா போடுறேங்க வீடியோ. அதுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரீமியம் ஈக்குவலா இருந்தாதான் அதனுடைய ட்ரெண்ட் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஸோ இதுல நான் முன்னாடி ட்ரை பண்ணி வச்சிருப்பேன். 162 ஹை வந்து 162, லோ 123, க்ளோஸ் 126.90 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 125ன்னு கிடைக்குது. சாரி, பிவோட் ஃபர்ஸ்ட் அடிங்க 143.76. இது வந்து பிவோட்டுங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 125. ரெண்டாவது சப்போர்ட் 105. மூணாவது சப்போர்ட் 86.50. ஸோ இதை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெசன்ஸுக்கு போகாதனால நான் இங்க டைப் பண்ணலைங்க. இங்க வந்து இருக்கக்கூடிய பிவோட் வந்து 116.85. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே பிவோட் வேல்யூல இருந்து கிளம்புச்சு அப்படின்னா மேக்சிமம் அந்த திசையை நோக்கி தான் போகுங்க. 129.80. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 142. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 154. ஸோ இதை நீங்க போட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சு வச்ச உடனே நீங்க எப்பொழுதுமே வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக கொடுக்குங்க. இதையும் 5 மினிட்ஸ்க்கு மாத்திருங்க. இன்ட்ராடேங்கிறது 5 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக கொடுக்கும். நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு. இந்த ரூல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இங்கிருந்து ஸ்கிரீன் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து எகெயின் அங்கிருந்து கீழே தான் விட்டுருக்காங்க. ஸோ இங்கிருந்து அதே வந்து இந்த சைடு பாருங்க, புட்டு சைடு 9:35க்கு பிவோட்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போனவங்க மார்க்கெட்டா அப்படியே புட்டு சைடு போயிடுச்சுங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா, சரிங்களா, மேக்ஸ் ஃபார்முலா, அவ்வளோதான். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடுங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இந்த சீட் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை நான் தனியாக உங்களுக்கு நான் கிளாஸாகவே எடுக்கிறேன், பார்த்துக்கேன். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடுங்க. இந்த மெத்தடில் தான் மார்க்கெட் இயங்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மார்க்கெட்டுங்கிறத நான் கொடுக்குற ஃபார்முலால இயங்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரிதல் முதல்ல வேணுங்க. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன, ஸோ இதில் நீங்கள் ஓஏ அது இது எதோ நீங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஏற்றிக்குங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. மார்க்கெட்டுங்கிறது ஆப்ஷன் பிரீமியத்திலேயே அதனுடைய போக்கை நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் இதோட 2 வீடியோஸ் நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன்.
நான் இன்னும் எளிதாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் முக்கியமா இருக்கேங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்க ரொம்ப டஃப்பா வந்து பார்க்காதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காதீங்க, எப்பவுமே சிம்பிளா பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் விஷயங்க. இப்ப இன்னைத்த மார்க்கெட் மாதிரி நான் பல மார்க்கெட் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். பட் இன்னைக்கு ஒன் சைடா போனதுனால மார்க்கெட் இப்படி இருக்கு. அப்ப ஜிக்ஸாக் மார்க்கெட்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் தனியா உங்களுக்கு இதே வீடியோல காமிச்சா இன்னும் உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைங்க. உங்களுக்கு புரிதலுக்காக நான் வேணா எடுத்து காமிக்கிறேன். 25 இந்த மார்க்கெட்ல ஒன் சைடா தான் போயிருக்குது, வேண்டாம். இந்த மார்க்கெட் வேணா எடுத்து பார்க்கலாங்களா? 15ஆம் தேதி 15ஆம் தேதியோடைய மார்க்கெட் பார்க்கலாமா? 16 பார்க்கலாங்க. 16 தான் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. 25 196.60 மார்க்கெட் எப்பவுமே அதனுடைய வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குங்க. 25 218.95 லோ வந்து 25 127.75 க்ளோஸ் வந்து 24 146.70. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க எப்படியாவது ஒரு மொபைல்ல கேப்சர் பண்ணியாவது கரெக்டா அடிச்சுக்குங்க. நான் கிளாஸ்ல நானும் இதை பார்த்து தான் நான் சொல்றதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லை வேல்யூஸ் தப்பா இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதனுடைய பிவோட் வேல்யூ வந்து 24,922ங்க. சாரி, இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். 25,146 பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. நான் சொன்னதே தான் வீடியோல நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 25,172ங்கிறது பிவோட் வேல்யூங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 25,217. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,263. தேர்டுக்குள்ள போகல. 25,126 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து போகுங்க. செகண்ட் சப்போர்ட்டுக்கு வரல, நான் எடுத்துடலாங்க. தேவையில்லாத கோடுகளை முதல்ல குறைச்சு பழகுங்க. உங்க கோடுகள் மேல உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வராம போயிடும். இதை வந்து என்ன பண்றீங்கன்னா, இதை போட்டுட்டு 5 மினிட்ஸா மாத்திக்கோங்க. இன்ட்ராடேங்கிறது 5 மினிட்ஸ் வேல்யூ தான் கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு நேரம்? இந்த 126ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து அப்ல போனவங்க நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுமானதுங்க. ஸோ இந்த டார்கெட், ஸோ அல்லது இங்க எடுத்தீங்க அப்படின்னா இது டார்கெட்டா வைங்க. இதுக்கு மேல எல்லாம் வேண்டாங்க. ஒரு டார்கெட் ஃபர்ஸ்ட் பிடிச்சி பழகுங்க, போதுமானது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு க்ளோஸ் பிரைஸ் ஆக்சுவலா இது வந்து முடிஞ்சிருக்கிற எக்ஸ்பைரியில பாக்குறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 25,150 க்ளோஸ் பிரைஸ்ங்க. சாரி, 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும், அதே க்ளோஸ் தான் வருது. 25,150 எடுத்து பார்க்கலாம். 25,150 கால். இருபத்தஞ்சு 150 புட்டு. இத வந்து சூஸ் பண்ணும்போது பாத்துங்க. 150 புட்டை நான் எடுக்கிறேன். இது எத்தனாம் தேதியில இருக்குதுங்க? 16ஆம் தேதி எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 16. பதினாறாம் தேதியோட டேட்டா இதுதான். பாத்துக்கிறேன் நானே என்ன டேட்டா எடுத்திருக்கேன்னு. 16ஆம் தேதியோட தான் எடுத்திருக்கேன். 16ஆம் தேதியோடது 25,150. ஓகே ஃபைன். 25,150 16. ஓகே, இப்போ இது என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கு? 15 மினிட்ஸ் மாத்திக்கோங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறத 15 மினிட்ஸ் மாத்திக்கோங்க. 16ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் க்ளோசிங் வேல்யூ முதல்ல பாருங்க. ஸோ இங்கே தான் நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நீங்க காலை எடுத்திருப்பீங்க.
இந்த பிரீமியம் அப்படிங்கிறது 162 ரூபாயா இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவல் பிரீமியத்தை தான் எடுக்கணுங்க. அப்போ 25 100 எடுத்து பார்க்கலாம். சாரி 100 இல்லை 200 தான் எடுக்கணும். அதுக்கு இந்த மணிக்கு தான் போகணும். 16ஆம் தேதி இப்போ ஈக்குவலா இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி பிரீமியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க ட்ரெண்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணவே முடியுங்க. அதுக்காக சொல்றதுதான். ஸோ இதனுடைய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் போடணும். 185.20 190.90 அதே வந்து 155.95 162.15 அதே வந்து புட்டுக்கு போடணும். புட்டு 165 172.60 136.15 3.80 இதனுடைய சென்டர் பாயிண்ட் ரெண்டுக்கும் பார்த்துக்கலாங்க. 173 159 173ங்கிறது காலுடைய பிவோட் பாயிண்ட்டுங்க. அதே வந்து புட்டுக்கு 159. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட் எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்குன்னு. ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் காலுக்கு 156. பாருங்க, இதுல வந்து கீழே இறங்கி இருக்கு 138. அடுத்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து புட்டுக்கு வந்து 182. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கல. இது லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில வேல்யூஸ் தான் கரெக்டா இருக்குங்க. நம்ம இந்த வீக் முடிஞ்ச எக்ஸ்பைரியில நம்ம இப்ப கரண்ட் வீக்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் இருக்கலாம். 146 146 122 அதே வந்து 109. ஸோ பாருங்க, இங்க ஆப்ஷன் பிரீமியத்துல 3வது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்குது புட்டு சைடு. 3வது சப்போர்ட்டுக்கு வந்தாலும் 16ஆம் தேதி 2.15க்கு மார்க்கெட் வந்து எகெயின் வந்து திருப்பி இருக்கிறாங்க. தெரியுதுங்களா? அது ஒன்றும் பெருசா 2.15 டைம். ஸோ இதுதாங்க, இது கரெக்டா ஆக்ட் ஆகும். இதுபடிதான் நம்ம நடக்கும் அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே வந்து அந்த பிளைண்டாலாம் போய் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. அதை நான் சொல்லிடுறேன். அதே வந்து 191 காலுடைய ரெசிஸ்டன்ஸ். $208. இது கரெக்டா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்குதுங்க. போதும், ரெண்டு இவ்வளவு பெரிய டார்கெட் பெரிய விஷயம் தாங்க. ஸோ இந்த இடத்துல 156ல நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. எப்பொழுதுமே வந்து இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திக்கங்க. எப்போ வந்து இந்த 16ஆம் தேதியில இந்த சப்போர்ட்டுக்கு மேல, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேல, இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங் க்ளோஸ்ங்கிறது இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி மேல இருந்து க்ளோஸ் தான் வச்சிருக்கிறாங்க. பட் ஆனா வந்து இண்டிவிஜுவல் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்து நீங்க இந்த இடத்துல உள்ள போயிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாங்க. ஸோ இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த வே தாங்க. ஸோ இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா
இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்க, வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஓகே, நல்லதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கங்க.